அந்நியர் வந்து தெளிவா சொன்னாங்க. வேற கட்சிகள் வந்து கேப்டனுடைய படத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து ஒரு சிலர்லாம் வந்து வடிகட்டின முட்டாள்கள் தான் சொல்லணும் அவங்கள. அவங்களாம் வந்து என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, ஏன் நீங்க வந்து பெருந்தலைவர்களை எம்ஜிஆர், அப்புறம் காமராசர் ஐயா, பெரியார், அண்ணா அவர்களா பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவங்களாம் போன ஜெனரேஷன்ல அரசியல் பண்ணி மக்களுக்காகவே வாழ்ந்த தலைவர்கள். அவரு வந்து ஃபாலோ பண்ணார் தலைவர் கேப்டன். அதுவும் எம்ஜிஆர் ஐயாவை இன்னும் நேசிச்சு ஒவ்வொரு இடத்துலயுமே 1000 முறை சொல்லியிருப்பாரு அவருடைய ரசிகன், தீவிர ரசிகன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால பெருந்தலைவர்கள் போன ஜெனரேஷன்ல வாழ்ந்த தலைவர்களை பயன்படுத்தலாம். அது ஒன்றும் தவறு கிடையாது. ஆனா இந்த ஜெனரேஷன்ல இப்ப இருக்கக்கூடிய 5 ஆண்டுகளுக்கு முன்ன வரையும் மறைந்த தலைவர்களோ இல்ல 10 ஆண்டுக்கு முன்ன மறைந்த தலைவர்கள் படத்தை நீங்க பயன்படுத்த முடியுமா? இப்ப கலைஞர் இந்தியாவுக்கே மூத்த அரசியல்வாதின்னு சொல்றீங்க. உங்களால வந்து கலைஞர் படத்தை உங்க அரசியல் கட்சியில பயன்படுத்த முடியுமா? இல்ல அம்மையார் ஜெயலலிதா படத்தை வந்து உங்க கட்சியில வந்து பயன்படுத்த முடியுமா? அதாவது நீங்களாம் அடிக்கட்டின முட்டாள்கள். உங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னே தெரியாம பேசுறீங்க. தேமுதிக என்னும் இயக்கம் பல லட்சக்கணக்கான தொண்டர்களை வைத்துக் கொண்டிருக்கிறது. நாங்க இவ்வளவு எங்களுடைய ஆசையை தான் அந்நியர் நிறைவேற்றிருக்காங்க. நாங்க தான் சொன்னோம் பயன்படுத்தக்கூடாதுன்னு. லட்சக்கணக்கான தொண்டர்கள் தான் சொன்னோம். நீ ஏன் இதுக்கு அறிவிப்பிடக்கூடாது? நாங்களே பல பேட்டிகள்லாம் கொடுத்துருக்கோம். நிறைய நிர்வாகிகள் சொல்லியிருப்பாங்க, தொண்டர்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அது இல்லாத ஆக்டிவா இருக்கக்கூடிய கட்சி, பல லட்சம் தொண்டர்களை வைத்திருக்கக்கூடிய கட்சி தலைவர் வந்து நீங்க புதுசா வரும்போது நீங்க எந்த ஒரு இதுவுமே பண்ணாம உங்களுக்கு வந்த உடனே நீங்க இப்ப போட்டோவை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு வந்து ரூல்ஸ் இருக்கா? நீங்க பயன்படுத்திக்கிட்டு அப்ப நாங்க வந்து இந்த பலமான கட்சி, அப்ப நாங்க உங்களுக்கு வளர்ச்சி உங்களுக்கு நாங்க ஏத்தி விட்டு போறதுக்கு தான் நாங்க இருக்குமா? தேமுதிக கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து தந்தை பெரியார், அண்ணா, காமராசர் ஐயா, அப்புறமா எம்ஜிஆர் சார், இவங்க எல்லாத்தையுமே வந்து அவர் பின்தொடர்ந்தாரு. இவங்கெல்லாம் நல்லது செஞ்சாங்க திருப்பி திருப்பி சொன்னாங்க. அது மாதிரி திருப்பி திருப்பி சொன்ன அரசியல் கட்சிகள் எத்தனை இருக்கு. ஆனா இந்தியாவுக்கே மூத்த அரசியல்வாதி கலைஞர், அவருடைய படத்தை உங்களால பயன்படுத்த முடியுமா? அப்படி பயன்படுத்தினா உங்களுக்கு செல்வாக்கு இருக்குமா? ஏன் கேப்டனை வச்சு டார்கெட் பண்றீங்க? அப்பதான் உங்களுக்கு வந்து ஓட்டு விழுவும் அப்படின்னு உங்களுடைய மனநிலை. கடைகோடி தொண்டன் இருக்கிறவங்க கூட உங்களுக்கு வந்து ஓட்டு போட மாட்டாங்க. போட்டோ பயன்படுத்தினா எதிர்ப்பு தான் தெரிவிப்போம் நாங்க எல்லாருமே. நீங்க யாரு எங்களுடைய கேப்டனுடைய தலைவரை போட்டோ வந்து பயன்படுத்துறதுக்கு? நீங்க யாரு? உங்களை பல இதுல வளர்த்து விட்டுருக்கலாம். நீங்க வந்து இப்ப வளர்ந்து அவங்களுக்கு வந்து ஜால்ரா போட்டிருக்காங்க. இப்ப ஒருத்தருக்கு வந்து ஜால்ரா போட்டிருக்காங்க. நீ வந்து கேப்டன் படத்தை வந்து ஏன் பயன்படுத்தக்கூடாது, நீங்க மட்டும் எம்ஜிஆர் படத்தை பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு பல 1000 பேட்டிகள்ல சொல்லியிருக்காரு. எம்ஜிஆரோட ரசிகன் நானு, அவரோட தீவிர பக்தன். அது ஜானகி அம்மாவே வந்து அவங்கள வந்து கார் எல்லாம் கொடுத்து நீங்க இதெல்லாம் பிரச்சாரம் பண்ணணும் கேப்டன் கேட்டு கொடுத்துருக்காங்க. இன்னும் என்ன வேணும் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் இந்த அரசியல் நாலேஜே தெரியாதவங்க எல்லாம் பேசுறீங்க. அடிக்கடினா முட்டாள்கள் தான் சொல்லணும். ஏதாச்சும் ஒண்ணு பேசணும், அதுவும் பெரியவங்களா இருப்பீங்க, ஆனா முட்டாளா இருக்கீங்களே, அதுதான் எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஒரு பலம் வாய்ந்த கட்சியோட போட்டோவை தானம் பண்றதுக்கு நாங்க என்ன சும்மா விட்டு பாத்துருக்கோம்னு நினைக்கிறீங்களா? அந்நியார் வந்து சுற்றுப்பயணத்துல இருக்கும்போது தேவையில்லாத கேள்விகள் இதெல்லாம் கேட்டு அரசியல் நேரத்துல நிறைய இது மாதிரி எலிவாள்லாம் எழுவும் அப்படின்னு எங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். ஏன்னா உங்க வேலையே அதுதானே. இந்த வேலையை கிளப்புறதுதான் உங்களுடைய வேலையே. பல பிரச்சனைகளை சைட்ல இருந்து கிளப்பி விடுறதும், இது மாதிரி கிளப்பி விட்டு அரசியல் நேரத்துல வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி இவங்களை வீழ்த்தணும் அப்படின்னு பண்றவங்க தான் நிறைய. உங்களை மாதிரி இருக்கவங்கனால தான் நாடு நாசமா போயிடுச்சு. கேப்டன் கேப்டன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு. ஆனா அவர் ஆக்டிவா இருக்கும்போது நீங்க குரல் கொடுத்தீங்களா? நல்ல தலைவர், அவருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லியிருக்கீங்களா? ஏன் சொல்லல? இப்ப வந்து நீங்க ஏன் பயன்படுத்தக்கூடாதுன்னா நீங்க தான் அடிக்கடின முட்டாள்கள். அரசியல்னாவே என்னன்னு உங்களுக்கு தெரியல, அரசியல் நாகரிகம்னா என்னன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாம இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய குடும்பத்தை கரெக்டா பாத்துக்கணும். சரியான விஷயம் இதுதான். நீங்க இதே சரியா தெரியல, உங்க பொண்டாட்டி எப்படி பாத்துப்பீங்க, பிள்ளைங்களை எப்படி பாத்துப்பீங்கன்னு தெரியல. ஏன்னா அது மாதிரி மனநிலை இருப்பவர்கள் தான் இது மாதிரிலாம் திங்க் பண்ணுவாங்க. அதனால ஃபர்ஸ்ட் குடும்பத்தை போய் பார்த்துட்டு அப்புறம் நல்ல கருத்தை சொல்றதுக்கு வாங்க. நல்லதா கெட்டதான்னு நாங்க அப்புறம் முடிவு எடுக்கிறோம். சரியா?